Hi hello friends, welcome to my channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா நம்ம இன்ஸ்டாகிராம்ல delete பண்ண ரீல்ஸ் வீடியோவை எப்படி நம்ம ரீகவர் பண்றது அப்படி சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம delete ஆன டிராப்ஸ் வீடியோவை எப்படி நம்ம ரீகவர் பண்றது அப்படி சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து உங்க நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இப்போ நீங்கள் உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுடைய ப்ரொஃபைல் பேஜை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த பேஜை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய ரீல்ஸ் வீடியோ வந்து நீங்கள் அதில் அப்லோட் பண்ணியிருப்பீங்க. இதில் ஏதாவது ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கலன்னு இல்லை, நீங்கள் தெரியாமல் கூட நீங்கள் வந்து delete பண்ணிகிட்ருப்பீங்க. அந்த delete பண்ண வீடியோவை நம்ம எப்படி இப்போ ரீகவர் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் எக்ஸாம்பிளுக்கு delete பண்ணிவிட்டே நான் ரீகவர் பண்ணுறேன். இப்போ இந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் delete பண்ணிடுறேன். 3 டாட் இருக்குது பாருங்கள் ரைட் சைடில், அந்த 3 டாட்டை நான் கிளிக் பண்ணி நான் வந்து இப்போது இந்த வீடியோஸ் எல்லாமே நான் இப்போ delete பண்ணிக்கிறேன். இப்போ இந்த வீடியோ நான் delete பண்ணிக்கிறேன். மேலே delete ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் ஃபஸ்ட்லேயே, அந்த delete ஆப்ஷனை கொடுத்துட்டு நான் delete பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட டேஸ்க்கு அப்புறம் இந்த ரீல்ஸ் வீடியோவை நாங்கள் பர்மனெண்ட்டாக delete பண்ணிடுவோம். அது வரைக்கும் இந்த ரீல்ஸ் வீடியோ வந்து இப்போ நீங்கள் delete பண்ண அந்த ரீல்ஸ் வீடியோ வந்து சேஃப்டியாக தான் இருக்கும். அதுக்குள்ளே அந்த 30 டேஸ்க்குள்ளே நீங்கள் வந்து அந்த வீடியோவை நீங்கள் ரீகவர் பண்ணிக்கலாம், அதாவது ரீஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது போல் நான் 3 டாட்டை கிளிக் பண்ணி நான் இந்த வீடியோவை நான் delete பண்ணிக்கிறேன். நான் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 3 வீடியோவும் நான் delete பண்ணிட்டேன், delete கொடுத்து. ஓகே, இப்போ எனக்கு இந்த வீடியோ delete ஆகிட்டுருக்கு. இப்போ எனக்கு delete ஆகி முடிஞ்சிடுச்சு. இப்போ நான் பேக் வரேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த 3 வீடியோவும் இல்லை, delete ஆகிடுச்சு. இப்போ மேலே ரைட் சைடில் 3 கோடு இருக்குது பாருங்கள், மூலையில் 3 கோடு இருக்குது. அந்த 3 கோடை கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அக்கௌண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே வந்துடுங்க. அக்கௌண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு உள்ளே வந்துட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வாங்க. கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ரீசெண்ட்லி டெலீட்டட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நீங்கள் delete பண்ண எல்லா வீடியோஸும் இருக்கும். அதாவது இப்போ நீங்கள் ரீசெண்டாக delete பண்ண ரீல்ஸ் வீடியோஸ் எல்லாமே இதில் தான் இருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ எப்படி இதை நம்ம ரீஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி ரீசெண்ட்லி deleted அதுக்கு கீழே only you can see this reels, they will be permanently deleted after the number of days shown after that you won't be able to restore them அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கு மீனிங் என்ன அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தமிழில், இந்த ரீல்களை நீங்கள் மட்டுமே பார்க்க முடியும். காட்டப்பட்ட நாட்களின் எண்ணிக்கைக்கு பிறகு அவை நிரந்தரமாக நீக்கப்படும். அதன் பிறகு நீங்கள் அவற்றை மீட்டெடுக்க முடியாது. அதாவது காட்டப்பட்ட நாட்கள் அப்படின்னா நம்ம வந்து delete பண்ணும்போதே அதில் வந்து ஷோ பண்ணியிருந்தாங்க 30 டேஸ்க்குள்ளேயே நீங்கள் வந்து ரீஸ்டோர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ரீல்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து delete பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே நம்ம வந்து அந்த ரீல்ஸ் எல்லாமே அந்த வீடியோஸ் எல்லாமே நம்ம ரீஸ்டோர் பண்ணிக்கணும். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம எப்படி இதை ரீஸ்டோர் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். அந்த வீடியோ மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டில் இருக்க பாருங்கள், அந்த வீடியோ மேலே நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு சைடில் 3 டாட் இருக்குது பாருங்கள் கீழே, அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஃபஸ்ட்டில் delete ஆப்ஷன் இருக்குது. delete ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா பர்மனெண்ட்டாக delete ஆயிரும். கீழே ரீஸ்டோர் அப்படி சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ரீஸ்டோர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி அப்படின்னா ரீஸ்டோர் ரீல் அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதில் ப்ளூ கலரில் ரீஸ்டோர் அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி அப்படின்னா அப்டேட்டிங் அப்படி சொல்லிட்டு வரும். அப்டேட்டிங் ஆகி முடிஞ்ச பிறகு உங்களுக்கு வந்து ரீஸ்டோர் ஆகி உங்கள் ப்ரொஃபைல் அந்த இதுக்குள்ளே போய்டும், அந்த வீடியோஸ்க்குள்ளே போய்டும். அதே போல் தான் இதுவும். இந்த வீடியோவில் இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு ரீஸ்டோர் கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அப்டேட்டிங் ஆகி ரீஸ்டோர் ஆகிடும். இப்போ வந்து இந்த வீடியோ வந்து எனக்கு தேவையில்லை, இதை வந்து நான் delete பண்ணிக்க போகிறேன். அந்த வீடியோ மேலே கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ ப்ளே ஓடிட்டுருக்கு, 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு delete கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து எனக்கு delete கொடுத்த உடனே பர்மனெண்ட்டாக delete ஆகிடும். மறுபடியும் இதை வந்து நம்ம ரீஸ்டோர் பண்ண முடியாது, அந்த இடத்துல இருக்காது, போய்டும். பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ கூட இதில் இல்லை. ஓகே, பேக் வந்துடுறேன். இப்போ வந்து இதை நீங்கள் பேக் வந்து மினிமைஸ் பண்ணிவிட்டு உள்ளே போயிடுங்க ஆப்குள்ளே. இல்லை அப்படின்னா ரீஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. இது போல் ரீஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் ரீஸ்டோர் பண்ண அந்த வீடியோஸ் எல்லாமே இதில் வந்து ஷோ ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியும். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது போல் தான் நம்ம வந்து ஈஸியாக நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். நீங்கள் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நீங்கள் ரீஸ்டோர் பண்ணலை அப்படின்னா அவங்க வந்து அந்த வீடியோவை delete பண்ணிடுவோம் அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம இதை பற்றி பார்த்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம delete ஆன ரீல்ஸ் வீடியோவை எப்படி நம்ம ரீகவர் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போது பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு மேலே இருக்க மூலையில் 3 கோடு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே ரைட் சைடில் அந்த 3 கோடை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த 3 கோடை கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இதில் அக்கௌண்ட்டுக்கு கீழே ஹெல்ப் அப்படி சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஹெல்ப் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹெல்ப் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு ரிப்போர்ட் எ ப்ராப்ளத்தை கிளிக் பண்ணிக்கோங்க. ரிப்போர்ட் எ ப்ராப்ளத்தை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே வந்துடுங்க.
உள்ளே வந்துட்டு கீழே பாருங்கள் லாஸ்ட்டில் இதுலேயும் ரிப்போர்ட் ஏ ப்ராப்ளம் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்படி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்களுடைய ப்ராப்ளத்தை வந்து இங்கிலீஷில் டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிவிட்டு டேக் ஸ்க்ரீன்ஷாட் அப்படின்னு இருப்பாருங்க. அதில் வந்து நீங்கள் உங்கள் ப்ராப்ளத்தை நீங்கள் ஒரு பிக் எடுத்து அதில் சென்ட் பண்ணிக்கோங்க. இல்லை கேலரி நீங்கள் ஆல்ரெடி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருந்தா கேலரி அப்படின்றத கொடுத்து நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணிவிட்டு மேலே ரைட் சைடில் சப்மிட் அப்படின்னு இருப்பாருங்க, அதை கொடுத்துக்கோங்க. நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம் டீம் வந்து செக் பண்ணிவிட்டு அவங்க வந்து உங்களுடைய ட்ராப்ஸ் வீடியோவை திரும்ப கொடுக்கறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. பட் திரும்ப கொடுக்கலாம், திரும்ப வராமல் கூட போகலாம். பட் அது கரெக்டாக சொல்ல முடியாது. ஓகே, இது போல் நீங்கள் இன்ஸ்டாகிராம் பற்றி நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.